வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 டிசம்பர் 23 திங்கட்கிழமை மாலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாட்டுக்கரை வந்து விலகி சென்று யூ-டர்ன் போட்டு தமிழ்நாட்டுக்கரையை நெருங்கி கொண்டிருக்கூடிய நிகழ்வு நெருங்கி கொண்டிருக்கிறது. இது 26ஆம் தேதி தான் கரை கடக்க இருக்கிறது. கரை கடப்பதென்றால் செயலிழந்து ஒரு தாழ்வு நிலையாக தரையுடன் இணைந்த காற்று சுழற்சியாக அது அரபிக்கடல் பகுதியை நோக்கி தமிழ்நாட்டின் நிலப்பரப்பு வழியாக வளிமண்டலம் வழியாக இது மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது. 26ஆம் தேதியும் 27ஆம் தேதி தான் எல்லா மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு. கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு மிக மழைப்பொழிவு வாய்ப்பு கூட தெரிகிறது. இதனிடையே மழைப்பொழிவு தொடக்கம் எப்பொழுது, நிகழ்வோட நகரும் வேகம், அது எங்கெல்லாம் நாளையிலிருந்து மழைப்பொழிவை தொடக்க போகிறது, எந்த நேரத்தில் தொடக்கும் எல்லாம் பார்ப்போம். அதாவது இன்றைக்கு அந்த நிகழ்வானது தமிழ்நாட்டின் கரைக்கு நேரு கிடைக்க வந்து விட்டது. கிட்டத்தட்ட சென்னைக்கு கிடைக்க இருந்தது காலையில், இப்பொழுதெல்லாம் கிட்டத்தட்ட மாமல்லபுரத்திற்கு கிழக்கே நேரு கிடைக்க, அதாவது நான் சொல்வது எல்லாமே தென்மேற்காக நகர்ந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு. அது தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதிகளுக்கு நேர் கிடைக்க நீடித்துக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய கிறிஸ்துமஸ் தினத்தன்று டெல்டா மாவட்டங்களுக்கு கிடைக்க வந்துவிடும். அடுத்த நாள் அது செயலிழந்து கரை வழியாக உள்ளே மேற்கு நோக்கி போகும். இது நாளை, அதாவது 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் மழைப்பொழிவை சென்னையில் லேசாக மிதமாக தொடக்கும். லேசான மழையாக நாளை தொடங்கலாம். அப்பொழுது அப்பால் தான் இருக்கும். சுமார் 300 கிலோமீட்டருக்கு தொலைவில் தான் இருக்கும். நாளை மறுநாள் வரைக்கும் கூட நெருங்கி கொண்டு தான் இருக்கும். ஆக நாளை திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, இந்த புதுச்சேரிக்கு வடக்கே நாளை மதியம் லேசான மிதமான மழைப்பொழிவை கொடுக்கும். பரவலாக அல்ல, ஒரு தொடக்கமாக ஆங்காங்கே தான் கொடுக்கும். லேசான மிதமான மழைப்பொழிவாக. பொதுவாக இந்த நிகழ்வுக்குள்ள வரக்கூடிய காற்றோட தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே 17, 18, 19 தேதிகளில் வந்திருந்தால் நிறைய நீராவியை கொண்டு வந்து கொண்டிருந்தது. எந்த சிஸ்டமுமே இல்லை, எல்லா நீராவியும் இதற்குள் வந்தது. ஆனால் குளிர்விக்கும் காற்று கடலில் குளிர்வித்த காரணத்தினால கடலில் பொழிந்து விட்டது. இப்பொழுது அங்கே சுற்றி இங்கே சுற்றி உலகம் சுற்று வாலிபனாக சுற்றி கொண்டு மீண்டும் திரும்பி வந்திருக்கிற அந்த நிகழ்வு வரும் என்று கணிப்பின்படியே தான் வந்திருக்கிற நிகழ்வு தாமதமாக வந்த காரணத்தினால இதில் தென்னரை கோளத்தில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு நிகழ்வு உருவாகிவிட்டது. அது தென்னரை கோள நிகழ்வு, அது இங்கே வராது. அது மடகாஸ்கர், ஆப்பிரிக்கா பகுதியை நோக்கி போகக்கூடிய நிகழ்வு. அது உருவாகியதன் காரணமாக என்னாச்சுன்னா, நிலநடுக்கோட்டுக்கு தெற்கிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி தமிழ்நாடு மழைப்பொழிவிற்கு நீராவியை இந்த நிகழ்விற்கு கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, தென்சின கடலிலிருந்து வரக்கூடிய நீராவியும் சுமத்ரா தீவு பகுதியில் உருவாகியிருக்கூடிய நிகழ்விற்கு திசை மாறி இருக்கு. சார் என்ன சார் இப்போ மழை பெய்யாதா அப்படிங்கல, மழை பெய்யும். அதோட குணத்தை புரிஞ்சுங்க எப்படி இருக்கும்னு. வடகிழக்கிலிருந்து மியான்மர் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றும், கொல்கத்தா மற்றும் அதாவது மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேச பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றும் தான் இதுக்குள்ள வரப்போகுது. அப்போ இதுக்குள்ள வரக்கூடிய காற்று ஒற்றை குளிர்காற்றும் மழை தரும். ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஐஸும் தண்ணீராக மாறும். புரியுதுங்களா? குளிர்காற்றும் மழை தரும். எப்படி மழை தரும்னா, பகலில் வெயில் வந்த பிறகுதான் மழை தரும். அதிகாலையில் கடல் வெப்பத்தை பயன்படுத்தி அதிகாலையில் கரையை ஒட்டிய கடற்பகுதியில் மழைப்பொழிவை கொடுக்கும். வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் காலைக்கு பிறகு மதியம் மாலையில் மழைப்பொழிவை கொடுக்கும். வடகிழக்கிலிருந்து மேகங்கள் உருவாகி தென்மேற்கு திசை நோக்கி மழை மேகங்கள் பயணித்து காலை மதியம் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதன் உள்ளே உள் மாவட்டங்களுக்கும், மாலை இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இந்த நிகழ்வு மழை பொழிவை கொடுக்கும். அதன் அடிப்படையில் நாளை 24ஆம் தேதி கடலோர மாவட்டங்களில் தொடங்குகிற மழை உள்ளே ஒரு இரு இடங்களிலே மழை பொழிவை நாளைக்கு கொடுக்கும்.
அப்போ நிகழ்வு கடல்ல தான் இருக்கும். புரியுதுங்களா? அடுத்த நாள் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்று கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழை பொழிவை கொடுக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி வந்திருக்கும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று, அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி அன்றைக்கு அதிகாலையில் கரையை ஒட்டிய கடற்பகுதியில் மழைப்பிடிப்பை கொடுக்கும். பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் கரைக்கு மழைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கும். காலை 11-12 மணிக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் வட உள்பகுதிகளுக்கும் ஒரு மதிய வேளையில் கிறிஸ்துமஸ் அன்று மழைப்பிடிப்பை தொடக்கும். அன்றைக்கும் மழைப்பிடிவு மிதமாகவோ சற்று கனமாகத்தான் இருக்கும். அதுவும் வட கிழக்கிலிருந்து தென்மேற்கு நோக்கி மேகங்கள் போய்கொண்டு அப்படியே போய் நீலகிரி மாவட்டம் வரைக்கும் அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் 24ஆம் தேதி மிக குறைந்த பரப்பிலும் 25ஆம் தேதி 24ஐ விட சற்று கூடுதல் பரப்பிலும் கொடுக்கும். ஆனால் அது அனைவருக்கும் கொடுக்காது. இருக்கவே இருக்கு 26 27ஆம் தேதி மழை பொழிவு. அந்த நிகழ்வு அந்த நாளிலே நிகழ்வானது கரை ஏறும் பொழுது செயலிழந்து அப்படியே உள்ளே நுழையும். உள்ளே நுழையும் பொழுதும் அதில் இருப்பது குளிர்காற்று தான். வெப்ப நீராவி என்பது சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி தென்சின கடல் வெப்ப நீராவி திசை மாறி இருக்கிறது. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உள்ள வெப்ப நீராவி நிலநடுக்கோட்டோடு இருக்கக்கூடிய நிகழ்வோடு தடைபட்டு நிற்கிற காரணத்தினாலே குளிர்காற்று மட்டுமே மழையாக மாறுவதற்கு வெப்பத்தை எதிர்நோக்கி காலை 9-10 மணிக்கு மேல் உள் மாவட்டங்களில், அதாவது கடலோர பகுதிகளில் தொடங்கும் மழை மதியம் மாலையில் டெல்டாவின் உள்பகுதி அனைத்து உள் மாவட்ட பகுதிகளிலேயும் மழை பொழிவை தொடக்கும். 26ஆம் தேதி மாலை இரவில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் உள்பகுதியில் மழை பொழிவை கொடுக்கும். 26 27ஆம் தேதியும் 2 நாளும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை எல்லா இடங்களுக்கும் கொடுக்கும். 2 நாள் தமிழ்நாட்டிற்கு ஒரு தொடர் மழை தூறல் மழை பொழிவு வானிலையாகத்தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. வான மேகம் சூழ்ந்து தொடர் தூறல் வானிலையாக இருக்கும் 26 27. ஆனால் அதிகாலை நேரத்தில் மேகம் சூழ்ந்த வானிலையாகவும் குளிர் மிகுந்த வானிலையாகவும் தான் இருக்கும். பொழுது விடிந்தது தான் அது மழையாக மாறும். வெயில் வரதான் அது மழையாக மாறும். மதியத்தில் மாலையில சற்று கனமழை பொழிவை கடலோர மாவட்டங்கள் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கர்நாடக ஆந்திர எல்லையோரத்திற்கும் மழை பொழிவை கொடுக்கும். இந்த நிகழ்வு 28ஆம் தேதி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென்கோடி மாவட்டங்களுக்கும் தொடர செய்யும். அது 26 27 அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும். 28 தென்கோடி மாவட்டங்களுக்கு மட்டும் மழை பொழிவை கொடுக்கும். புரிஞ்சு போச்சா? ஆக 26 27 மழையை எதிர்பார்த்திருங்கள். மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் அறுவடை செய்பவர்களும் 26 27 கண்டிப்பாக பரவலான மழை பொழிவு இருக்கிறது என்பதையும், 24 25 வடகடல் ஓரத்தில் மட்டும் இருக்கும் என்பதையும், டெல்டாவில் 25 வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வு முடிந்த பிறகு 28 தென்கோடி மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையோட தென்கோடி பகுதி 4 முக்கு ஊத்துக்கு மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு பிறகு 29 ஒரு இடைவெளியை கொடுக்கும். 30ஆம் தேதி அடுத்த நிகழ்வு இலங்கையை நெருங்கும். 2 நிகழ்வுகள் இருக்கிறது. அதாவது டிசம்பர் 30 31 ஜனவரி 1 2 தேதிகளில் ஒரு நிகழ்வும், ஜனவரி 8 9 10 11ஆம் தேதி வரை மேலும் ஒரு நிகழ்வும் இருக்கிறது. 2 நிகழ்வில் ஜனவரி இறுதி நிகழ்வை விட டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி 1 2 தேதிகளில் வரக்கூடிய நிகழ்வை விட ஜனவரி 7 தேதிக்கு மேல் 10 தேதிக்குள் வரக்கூடிய நிகழ்வு வலிமையாக தெரிகிறது. நிறைய மழை பொழிவை கொடுக்கும் என்று தெரிகிறது. ஆனாலும் அதாவது டிசம்பர் 29க்கு மேல் 30 31 மற்றும் ஜனவரி 1 2 தேதிகளில் வரக்கூடிய மழை பொழிவு நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு புறம் வந்து பிறகு இலங்கையோட தென்னிலங்கை வழியாக மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பகுதிக்கு வந்து தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு சிறப்பானது ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த நேரத்தில் வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு இது குமரி கடல் பகுதி சென்றதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. ஆனாலும் டிசம்பர் 30 31 மற்றும் ஜனவரி 1 2 தேதி மழை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தான் நிறைய மழைப்பொழிவை தருவதற்கான சாதகம் தெரிகிறது.
அதைவிட கூடுதல் மழைப்பொழிவு ஜனவரி 7, 8, 9 தேதிகளில் வருவதுதான் மிகச்சிறப்பான மழைப்பொழிவு, நிறைய மழைப்பொழிவை தருவதாகவே தெரிகிறது. சற்று வலிமையான நிகழ்வாக அது இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் கடந்து அரபிக்கடல் நோக்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொங்கல் நேரத்தில் மழை வந்த வரலாறே இல்லை அல்லவா, நடந்திருக்கிறது வரலாறுகள்ல. ஆகவே கண்டிப்பாக பொங்கலுக்கு முன், அதாவது ஜனவரி 8, 9, 10, 11 தேதிகளிலே ஒரு வலிமையான நிகழ்வு, நிறைய மழை தரும் நிகழ்வு இலங்கை கடந்து தென் தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போவதற்கு சாதகம் தெரிகிறது. குறைந்தபட்சம் மன்னார் வளைகுடா வழி தென்கோடி மாவட்டங்கள் வழியாகவாவது அரபிக்கடலுக்கு போகும். அது போனாலும் திரும்பி குமரி கடற்பகுதிக்கு, லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிக்குத்தான் வந்து சேர்ந்து தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருந்த மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. ஆக மழை விலகவில்லை. நிகழ்வு விலகி சென்ற காரணத்தினாலே ஏற்பட்டக்கூடிய இடைவெளியை தவிர நிகழ்வுகள் இருக்கிறது. வரக்கூடிய நிகழ்வு வந்து விலகியதும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டிற்கு, குறிப்பாக இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு வழியாக பயணிக்கும் பொழுது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், கண்டிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை அடுத்தடுத்த நிகழ்வுகள் டிசம்பர் இறுதி நிகழ்வும் ஜனவரி 1, 2வது வார நிகழ்வும், அதாவது 7 10, 11 தேதி வரைக்குள்ள நிகழ்வும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சரியாக புரியவில்லை என்றால் இரண்டாவது ஒரு முறை கூர்ந்து கேட்டு திட்டமிட்ட பணி செய்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.